ஹலோ பசங்களா, இன்னைக்கு இப்போ +4 மார்க் சீரீஸ்ல வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸோட ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். என்னோட பேர் ரூபேஷ்குமார். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம், -13.6 அப்பான் n². ஸோ அந்த n டிபெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து மேல இருந்து இஃப் டீஎக்ஸைட் ஆச்சுன்னா, நார்மலா எனர்ஜி கொடுப்பாங்க இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் மேல, அதான் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும். ஸோ அந்த எக்ஸைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கனால என்ன ஆகும், டீஎக்ஸைட் ஆகும். ஸோ இந்த டீஎக்ஸைட் ஆகும் போது இஃப் அந்த எலக்ட்ரான் n=1க்கு வந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அது ஒரு லைமன் சீரீஸா இருக்கும். அதுவே அந்த எலக்ட்ரான் n=2க்கு டீஎக்ஸைட் ஆச்சுன்னா அது பால்மல் சீரீஸ், n=t ஆச்சுன்னா பாஷன் சீரீஸ். அப்போ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து டீஎக்ஸைட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஒரு எனர்ஜி எமிட் பண்ணும். அந்த எனர்ஜி எமிட் பண்றதோட வேவ் லென்த்தோட ஃபார்முலா தான் 1/λ = r டைம்ஸ் ஆஃப் 1/n1² - n2². இதுல இந்த n1 வந்து எங்க ரீச் ஆகுது, அது n=1க்கு ரீச் ஆகுதா இல்ல n=2க்கு ரீச் ஆகுதா, அந்த எனர்ஜி ஸ்டேட்டை வந்து சொல்லும். n2 வந்து எங்கல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, லைக் 6th எக்ஸைட் ஆகும்போது 6க்கு போயிருக்கு, 6th இருந்து 1க்கு வந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா n2 வந்து 6ஆ இருக்கும், n1 வந்து 1ஆ இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இன்னொரு ஃபார்முலா நம்ம நார்மலா சேஞ்ச் இன் எனர்ஜி, லைக் 6th ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இருந்திருக்கும். அப்போ இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி = hc/λ. இது நம்மளோட ஃபண்டமெண்டலான ஈக்குவேஷன். இது யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இஃப் லைமன் சீரீஸா இருந்ததுன்னா என்ன இருக்கும், ஜஸ்ட் அந்த n1 ஒரு இடத்துல வந்து 1 வந்திருக்கும். அதில் பால்மர் சீரீஸ் இருந்துச்சுன்னா n1 இடத்துல 2, n2 இப்போ பாஷன் சீரீஸா இருந்திருந்தா n1 இடத்துல வந்து 3. ஓகேவா? இப்போ இது பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஒன்னு லாங்கஸ்ட் வேவ்லென்த், அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் வச்சு, லைக் இந்த ஈக்குவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எனர்ஜியும் லாம்டாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இஃப் ஒரு வேவ்லென்த், ஒரு என்ன சொல்றது, ஃபோட்டான் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, இஃப் அதோட வேவ்லென்த் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி கம்மியா இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி வந்து இஃப் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வேவ்லென்த் அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் நடக்கும். அப்போ அதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஃபோட்டான் எமிட் ஆகுது. அப்போ மேபி கொஸ்டின்ல கேட்கலாம், அந்த எனர்ஜி வந்து லாங்கஸ்டா வேவ்லென்த்தா இருந்திருக்கும் இல்ல அதோட எனர்ஜி கம்மியா மீன்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல n2 மீன்ஸ் இது எந்த ஸ்டேட்டுக்கு போகும், அது பாத்தீங்கன்னா n1 + 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பால்மர் சீரீஸ் இருக்கு. பால்மர் சீரீஸ் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த எனர்ஜிக்கு வந்திருக்கணும். இஃப் இந்த எனர்ஜிக்கு வரணும்னா லாங்கஸ்ட் வேவ்லென்த் எப்போ வரும், வென் இங்கிருந்து இந்த பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருந்து இறங்கி இருந்தா மட்டும்தான் லாங்கஸ்ட் வேவ்லென்த் வந்திருக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து வேவ்லென்த் வந்து ஷார்டஸ்டா வேணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபனைட் இங்கல இருந்து இறங்கி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷார்டஸ்ட் வேவ்லென்த் வந்திருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்கேன். இஃப் லாங்கஸ்ட் லாம்டா கேட்டிருந்தாங்கன்னா, லாங்கஸ்ட் வேவ்லென்த் கேட்டிருந்தாங்கன்னா, ஜஸ்ட் எந்த ஸ்டேட்ல ரீச் ஆகுது அதோட ஜஸ்ட் அப்பர் ஸ்டேட்ல எடுக்கணும். அதே வந்து ஷார்டஸ்ட் வேவ்லென்த் பாத்தீங்கன்னா n=∞ எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கும். சில டைம் வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி சொல்லியிருப்பாங்க, லைக் செகண்ட் எக்ஸைட்டேஷன், தேர்ட் எக்ஸைட்டேஷன். அப்போ பாத்தீங்கன்னா இஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம், இது செகண்ட் எக்ஸைட்டேஷன். அப்போ பாத்தீங்கன்னா எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் +1 பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஷெல் நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இஃப் செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் சொன்னாங்கன்னா எவ்வளோ, செகண்ட் 2 + 1 3. அப்போ நம்ம ஸ்டேட் வந்து 3. ஸோ இதுதான் ஃபுல் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோட கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கொஸ்டின் யூஸ் பண்ணி இன்னும் புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ வாங்க, ஸோ அந்த இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல கான்செப்ட் பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, அதுல வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க. எதுக்கு, லார்ஜஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் லைமன் சீரீஸ் அண்ட் பார்மன் சீரீஸ் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன லைமன் சீரீஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 1/λ, இதை நம்ம 1ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அது என்னது, r × 1/. இப்போ நான் சொல்லியிருந்தேன், இஃப் நமக்கு லார்ஜஸ்ட் வேவ்லென்த் வேணும்னா ஜஸ்ட் எங்க வந்து லைமன் சீரீஸ் எண்ட் ஆகுதோ அதோட மேல இருக்க சப்செல் எடுக்கணும். ஸோ லைமன் சீரீஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், n=1. அப்போ எங்க எடுத்துருக்கணும், n=2ல இருந்து. அப்போ 1² அப்பான் 1/2². கரெக்டா? ஸோ அதனால இப்போ இது ஈக்குவல் டு என்ன இருக்கும், 1 - 1/4. ஸோ பாத்தீங்கன்னா 3r/4. இது வந்து லைமன் சீரீஸோட வேவ் நம்பர். 1/λ பாத்தீங்கன்னா வேவ் நம்பரா இருக்கும். ஜஸ்ட் இப்படி இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பால்மர் சீரிஸ் வருது. ஸோ பால்மர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதை நம்ம லாம்டா 2ன்னு எடுத்துக்கிறோம் ஆர் டைம்ஸ். ஸோ இது என்னது எங்கே வந்து எண்ட் ஆகும்? பால்மர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2ல போய் எண்ட் ஆகும். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் என்ன சொல்லியிருந்தேன், இதுவும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன n+1 3, அப்போ 3 ஸ்கொயர். இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணா 1/4 minus 1/9. ஸோ r is equal to 1/4 minus 1/9. ஸோ நம்ம இதை எடுத்தோம்னா 5r/36. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். இஃப் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா r1 is equal to 4/3r and இது பார்த்தீங்கன்னா lambda 2 is equal to 36/5r. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் இதோட ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ lambda 1/lambda 2 is equal to 4/3r into 36/5r. ஓகேவா? அப்போ ஜஸ்ட் இந்த r கேன்சல் ஆயிரும் அண்ட் இந்த 4 இது 9 ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 5/27. ஸோ இதுதான் இதோட ரேஷியோ lambda 1/lambda 2. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதை விட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.